ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்குக்கோட பிளைண்ட் ஃபோல்டில் நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு எதோட முடிச்சிருந்தோன்னா நம்ம ஜிமின், ஜங்குக் 3 பேரும் ஷுகா மீட் பண்ண போயிருப்பாங்க. அண்ட் ஜிமின்க்கு ஷுகாவுக்கு ஒரு க்யூட்டான மூமெண்ட் போயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஷுகா ஜங்குக் கிட்ட ஜங்குக்கை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ இப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இந்த 1 வீக் ஃபுல்லாகவே ஜங்குக் கூடவே தான் இருந்திருப்பார். இவன் 2 பேருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே பேசலைனாலும் ஜங்குக் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. அண்ட் ஜங்குக் நிறையா பேசியிருப்பார். 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு மாதிரியான அந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் போயிருக்கும். அண்ட் ஜங்குக் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பார். பட் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே தான் இருந்திருப்பார். இத்தையுமே இக்னோர் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஜங்குக் கிட்ட நோட் பண்ணியிருப்பார். ஸோ இப்படியே அந்த 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ 1 டே மார்னிங் டைம் தான். ஜங்குக் அப்படியே கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கிச்சனுக்குள்ளே ஜிமின் தான் என்டர் ஆகிறாரு. ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் இதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலோட அப்படியே போயிட்டு அங்கே இருக்கிற கிச்சன் டேபிள் ஏற உட்காந்துக்கிறாரு. ஜங்குக் இதை பார்த்துட்டு, ஜிமின், சொல்லு ஜங்குக், என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? ஆமாம். என்ன ஸ்பெஷல்? நத்திங். ஜங்குக், என்ன, நான் உனக்கு கேட்கவா? கேளுங்க. நீ ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்? நான் அப்படி கேட்கல. உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக் அப்படியே சைலண்ட் ஆகிடு. ஜிமின் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க. என்ன? ஒன்றும் இல்லை ஜிமின், நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. நான் இப்போ தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். உண்மையை சொல்லணுன்னா அவர் ஒரு படித்து முடிக்காத புக் மாதிரி. அவரை ஃபுல்லாக படிக்காமல் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு நாள் அவனுக்குள்ளே ஃபீலிங்ஸே இல்லைன்ட்டு. பட் எனக்கு அப்படி தெரியல. அவருக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு பேர் லவ்வான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஜிமின். ஆனால் அவர் கூட இருக்கும்போது நான் சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் இங்கே டேஸஸ் கொஞ்சமாக இருக்கலாம். அவர் கூட இருந்தது இந்த கொஞ்ச நாள் தான். பட் என்னமோ தெரியல, அவர் கூட ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜிமின். பட் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவரை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, அதை நான் உடச்சிருவேன்னு. கண்டிப்பாக அதை உடச்சி அவரை நான் மாற்றி காட்டுறேன். நான் எதுக்காக இங்கே வந்தனோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக், சொல்லுங்கள். ஒரு வேளை இங்கேருந்து போகிற சிச்சுவேஷன் வந்தால், உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற சிச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் மாறுது. இப்போ ஜிமின் தான், இல்லை சும்மா கேட்குறேன். ஒருவேளை அவர் ஏதோ ஒரு ஒர்க் விஷயமாக இங்கேருந்து போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ஒர்க் தானே போகிறீங்க, எப்படியோ ரிட்டர்ன் வந்துடுவீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினை பார்க்க, ஜிமின், அது நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை ஜங்குக், இப்போ சொல்லணும்னு தோணுது. எங்களோட லைஃப் ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் மாதிரி தான், ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான். நாங்கள் எப்போவும் ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருப்போம், ஓடிக்கிட்டே தான் இருப்போம். எங்களோட லைஃப் எப்போ இந்த ஹைட் அண்ட் சீக் முடியும்னு தெரியாது. இதோட முடிவில் யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்கன்றதும் தெரியாது. எங்களோட உயிர் நிரந்தரமானது இல்லை ஜங்குக், அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் நான் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னோடய உடம்புல லாஸ்ட்டு ப்ரீத் இருக்கிற வரைக்கும் உன்னோட வீக்கு எதுவும் ஆகாது. ஐ ப்ராமிஸ். நாங்கள் எங்கே போனாலும் சரி, எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அவனை உன்கிட்ட பத்திரமா கொண்டாந்து சேர்த்துருவேன். ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிமினையே பார்த்துக்கிட்டே, ஜிமின், என்ன, நீங்கள் கிளம்பணுமா? அது
அது ப்ளீஸ் சொல்லுங்கள். நீங்கள் கிளம்பணுமா? இன்னும் எவ்வளோ நாள் டைம் இருக்குது? இன்னும் 1 வீக் இருக்குது. இன்னும் 1 வீக் அப்புறம் நாங்கள் கிளம்பணும். பட் இது ரொம்ப நாளாக ஆகாது. நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம் ரிட்டர்ன். நிஜமாவா? நிஜமா. அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். என்ன? வீக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஜங்குக்கு இங்கே பாருங்கள் சிம்மன், நான் இங்கே வந்ததுலேயே புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்தது இத்தனை நாளில் நீங்கள் வீக்கு எப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஆனால் வெளியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்கு ஒரு பாடி கார்டு தான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வீயும் நீங்களும் ஒரு பாடி கார்டு மாதிரி தெரியல. வீக்கு நீங்கள் பாடி கார்டாகவும் இல்லை, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவதுன்னா அது கண்டிப்பாக அவரை கஷ்டப்படுத்தும். எனக்கு என்னோடய வீ கஷ்டப்படுறதில் எந்த விருப்பமும் இல்லை. என்னடா இப்போ தான் வந்த கொஞ்ச நாள்லையே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் இங்கே கொஞ்சம் டேஸ் தான் ஆகியிருக்கலாம். பட் இங்கே இருக்கிற சிச்சுவேஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அது எனக்கு புரியுது. நான் அது என்ன ஏதுன்னெலாம் கேட்க மாட்டேன். பட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் காய், ஜாக்சன், சான், சென், யாராக இருந்தாலும் சரி, உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஆனாலும் அது உங்கள் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஈவன் நீங்கள், உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக வீ உடஞ்சிருவார். எனக்கு அதில் எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். வீ மட்டும் இல்லை, நீங்களும் சேஃபாக எங்கே போனாலும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவேன்னு அப்படின்னு சொல்ல ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் என்னோடய லைஃப்பில் ஒரு பர்சன் இவ்வளோ கேரிங்கோட எங்கள் 2 பேர்த்தையும் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவீங்களான்னு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியோட ஐஸில் லைட்டாக டியர்ஸ் வருது. ஜங்குக்கு இது பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஈவன் அவருக்கு கஷ்டமாகவும் இருக்குது. ஜிமின், அது நீ நினைக்கிற மாதிரி இது சேடான டியர்ஸ் இல்லை ஜங்கு, ஹாப்பி டியர்ஸ் தான். என் வீக்கு நான் சூஸ் பண்ண பர்சன் கரெக்டான பர்சன் தான். நான் இல்லைனாலும் அவனை நீ ரொம்ப சேஃபாக பார்த்துப்ப, ஐ நோ. பட் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நாங்கள் திரும்ப வரும்போது சேஃபாக தான் இருப்போம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு, ஒரு விஷயம் சொல்லிட்டா? என்ன? நான் இங்கே வந்தப்போ எனக்கு வீயை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அதே சமயம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரதர் ஃபீல் வரும். ஏன்னா நீங்கள் என்னை அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பிரதராக இருந்திருக்கீங்க. உங்களை ஜிமின்னு கூப்பிட்றத விட ஹியாங்னே கூப்பிடலாமா? பட் எனக்கு அது பிடிக்கலையே. நீ என்னை ஜிமின்னே கூப்பிடு, எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் தேங்க்ஸ், எங்கே இருக்கிற சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. ஏன்னா நானும் இப்போ உங்களில் ஒருத்தன் தானே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிக்கிறாங்க. இப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது கிச்சனுக்கு வெளியே தான் நம்ம வீ நின்றுட்டு எப்படி ஜிம்மினை பார்த்து பயங்கரமாக மறைச்சிட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு கொஞ்சம் க்ளோஸாக நின்றுட்டு, அதாவது உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் ஜிம்மின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. வீ மறைச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு ஜிம்மின் அப்படியே அந்த கிச்சன் கவுண்டர்லேருந்து இறங்கிட்டு, ஜங்கு, என்ன ஜிம்மின், இங்கே கொஞ்சம் கருகிற வாசம் வரல? எது கருகிற வாசமா? இல்லையே, ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆக்சுவலாக வெஜிடபிள் தான் கட் பண்ணியிருப்பாங்க, பக்கத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கு. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்க ஜிமின் அப்படியே திரும்பி வெளியில் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்தா பீ நின்றுட்டு அப்படியே ஜிமினை முறைச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, ஜிமின் அது ஜங்கு, நான் கிளம்புறேன், இங்கே ஒருத்தன் என்னை எரிச்சே கொன்றுவான் போல், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஓடிட்ட. இப்போ வீ அப்படியே உள்ளே வராங்க. வந்துட்டு, என்ன ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை வீ, அது சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணுற? அது பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 5 minutes எல்லாம் ரெடி ஆகிடும். ஆமாம், நீயே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? மெய்டுங்க? இல்லை, அவரை தான் நான் கார்டனுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த செடிக்கெலாம்
தண்ணி ஊற்ற சொல்லிவிட்டு, நான் குக் பண்ணுறேனே, நான் இங்கே சும்மா தானே இருக்கேன், எனக்கும் போர் அடிக்குதுல்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்காரு. பதட்டத்தில் வீர் கொஞ்சம் க்ளோஸாக நின்றுட்டு இருந்திருப்பார். அந்த அவருக்கு அவர் க்ளோஸாக நிற்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நர்வஸ் ஆகிக்கிட்டே கட் பண்ணும்போது சடனாக அவரோட அதாவது விரலில் வெட்டிக்கிறாரு. அப்படியே ப்ளீட் ஆகுது. இதை பார்க்குற வீக்கு தான் சரியான கோவம் வருது. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜங்குக் இன்னும் பயந்துடுறாரு. வி அது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் பதட்டமாக அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற டேப் அப்படியே ஓப்பன் பண்ணி ஜங்கோட ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கத்துறாரு, ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. இப்போ ஜிமின் சென் எல்லோரும் அங்கே வந்துட்டுறாங்க. வந்து பார்த்தா சும்மா லைட்டாக தான் வெட்டியிருக்கு. சென் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வந்து கொடுக்க அப்படியே பார்த்து பொறுமையாக அந்த ஆயில்மெண்ட் வச்சு பேண்டேட் போடுறாங்க. ஜங்குக்குன்னா ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப கோவமாக நிற்கிறாரு. ஸோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாங்க. அவரோட கைஸில் லைட்டாக பயம் தெரியுது. இதை பார்த்ததுமே அப்படியே கூலாயிட்டு, வலிக்குதா? இல்லை வலிக்கலை, நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க, இது ஒரு சின்ன காயம்தான், அது சரியாயிடும். உன்னை யார் குக் பண்ண சொன்னது? ஷிங் அந்த மெய்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ப்ளீஸ் நான் தான் குக் பண்ணுறேன்னு சொன்னேன், எனக்கு உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போய்ட்றாரு. ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கோவமாக போகிறத பார்த்துட்டு, பிரச்சனை தான், ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு மறுபடியும் குக் பண்ண போயிடுறாரு. நேராக ஒரு ஸ்டடி ரூமுக்கு தான் போகிறாரு. பின்னாடியே நம்ம ஜிம்மினும் போகிறாங்க. உள்ளே போனதுமே தான் அப்படியே அந்த ஜன்னல்கிட்ட போய் நினைக்கிறாரு. அந்த ரூம் எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போவும் அப்படியே தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு, டேய் என்னடா நினச்சிட்ருக்க, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, அது அட்லீஸ்ட் சின்ன ஒரு காயம் தானே. ஜிம்மன் என்ன, ஏன்டா நான் இப்படி இருக்கேன் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படியே திரும்பி, ஏன்டா நான் இப்படி இருக்கேன், எனக்கே இப்படி கோவம் வருது, அவன் என்னை பார்த்து பயப்படுறான், அவன் கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன்டா இன்னைக்கு. இங்கே பாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன யோசிக்கிற? நான் நினச்சேன் அவன் என் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கான், அவனாக இருக்கான்னு நினச்சேன்டா, ஆனால் அவன் என்னை பார்த்து பயப்படுறான். இங்கே பாரு டே, நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத, அவன் நீ கத்துனதில் லைட்டாக பயந்துருப்பான்டா, அவன் மற்றபடி அவன் கூட இருக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கான். உனக்கு தெரியுமா, அவன் இப்போ குக் பண்ணுறது கூட உனக்காக தான்டா, அவன் உனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறான், அப்படி எப்படிடா அவன் கூட கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருப்பான்? நீ என்ன யோசிச்சிட்ருக்க, எப்போ இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்த? இது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, அப்படியே சைலண்ட் ஆகிட்டுறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கு எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. ஆக்சுவலி ஜிமின் ஜங்குக் 3 பேர் தான் உட்காந்துட்ருக்காங்க. அந்த பக்கம் சென் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே சென்னையும் கூப்பிட்டு உட்கார வைக்க, சென்னுக்கு தான் பயமாக இருக்குது வீக்கு பக்கத்தில் வந்து உட்காரதுக்கு, பயந்துகிட்டே உட்காடுறாங்க. பட் எதுவுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்றாரு. ஜங்குக்கு அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க, ஏதாவது சொல்லுவாரா ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே சொல்லலை, அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சடனாக அப்படியே ஜங்குக் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன? ஒன்றும் இல்லை அது வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இல்லை வேண்டாம், போதும், அப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ஜிம்மினுக்கு தான் பொறையே ஏறிடுச்சு. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்க என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடி குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜங்குக்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக் நேராக அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் தான் காட்டுறாங்க. ஜங்குக் அவரோட ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே உள்ளே வராங்க. பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே எழுந்து நிற்க, என்ன தூங்கலையா? இல்லை விலவி, அதான் உங்களுக்காக தான். எனக்காகவா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்காக வெயிட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இல்லை அது சரி, என் கூட வா. எங்கே?
வா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி நேராக ஸ்டடி ரூம் பக்கத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஈவன் ஜங்குக் கூட அந்த ஸ்டடி ரூமுக்கு போனது கிடையாது. ஜிமின் மட்டும்தான் போவார். ஜிமின் சென் அதாவது அவங்க பாடி கார்ட்ஸில் யாராவது ஒருத்தங்க கூப்பிட்டா மட்டும்தான் அந்த ரூமுக்கு போவாங்க. ஸோ யாருமே போக மாட்டாங்க. அந்த பக்கம் தான் போகிறாங்க. ஜங்குக்கும் ஒரு ஸ்டடி ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்களோன்னு நினச்சிட்டு அப்படியே வந்திருப்பார். பார்த்தா அந்த ஸ்டடி ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போனால் அந்த ரூம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவன் ஜங்குக்கு பிடிச்ச கலரில். ஸோ அந்த ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அங்கங்கே ரேக் வச்சு அந்த புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜங்குக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு தேவையான அத்தனை புக்ஸு, மைக்ரோஸ்கோப்பு எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன லைப்ரரியாகவே இருக்குது. ஜங்குக் இதை பார்த்துட்டு என்ன இது? இது உன்னோட ஸ்டடி ரூம். இங்கே இருக்கிற எல்லா புக்ஸும் உன்னோட ஸ்டடிக்கு தேவையானது, உன்னோட ஹையர் ஸ்டடிக்கு தேவையானது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் இது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா சியோலேயே பெரிய காலேஜ் அது. ஸோ அதில் தான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக விய பார்க்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? சுகா சொன்னான். சுகா கிட்டே கேட்டேன், என்ன சீரியஸ்லி? அது வந்து அவ ஏதோ இது சும்மாவா? உனக்கு ஹையர் ஸ்டடி பண்ணணும் தானே? அப்போ பண்ணணும். அதுக்காக எதுக்கு இவ்வளோ? நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு நார்மலான காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பேன்ல. தேவையில்லை. இந்த காலேஜில் உனக்கு அட்மிஷன் போட்டாச்சு. இன்னும் 1 மந்தில் உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை கிளியர் பண்ணிவிட்டு நீ காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இதுதான் ஃபைனல். அண்ட் இந்த ஃபார்மில் சைன் பண்ணி நீ அட்மிஷன் போட்டுரு. இங்கே உனக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருக்குது. இன்னும் ஏதாவது வேணும்னா ஜிமின் கிட்டே கேட்கலாம். ஓகே ஓகே வி தேங்க்யூ. அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அந்த ரூமில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களோட ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்கிற புக்ஸ் ஆகட்டும், மைக்ரோஸ்கோப் ஆகட்டும், எல்லாமே அவருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே அங்கே வச்சுருக்காங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது அவரோட ட்ரீம். அப்படி ஒரு லைஃப், அப்படி ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரீமாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வியை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்குறாரு. ஜங்குக் ஃபேஸில் வர அந்த சேஞ்சஸ், அவரோட ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஃபைனலி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து எதையுமே யோசிக்கல. அப்படியே வியை ஹக் பண்ணிக்கிறாங்க. வெய்யும் அப்படியே ஜங்குக்கை பிடிச்சிட்டு, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ வி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்னோடய ட்ரீம் இப்படி ஃபுல்ஃபில் ஆகும்னு நீ எதிர்பார்க்க கூட இல்லை. தேங்க்யூ வி. என் லைஃப்பில் இப்படி ஒரு டே வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல வி. என்னோடய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கியிருக்கீங்க. எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே வியோட சீஸில் கிஸ் பண்ணுறாங்க. வி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. அவருக்கு இந்த வேர்ல்டே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஜிமின் காய் தான் அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜிமின் பேக் சீட்டில் உட்காந்து அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. காய் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமின், ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைடா, இன்னும் 1 வீக்கில் பெரியவரை பார்க்க போகணும். என்ன, தாத்தாவையா? ஆமாம், அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. என்னடா திடீர்னு? எனக்கு கால் பண்ணாங்க. வீக்கு மேரேஜ் ஆனதை சொன்னேன், பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதான். சரிடா, அதுக்கே நீ ஒரு மாதிரி இருக்க. அங்கே போனால் இன்னொரு வேலையும் இருக்குது, அதையும் பார்க்கணும். என்ன சொல்கிற வி அவனை மீட் பண்ண போகணுமா? ஆமாம். ஆனால் ஜிமின், இல்லைடா, இது ரொம்ப நாள் அவாய்ட் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். பார்க்கலாம் அவன் என்ன தான் பண்ணுறான்னு. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவனை பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மைல் பண்ணுறாங்க.
இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. சடனாக ஒரு பர்சன் அப்படியே கார் முன்னாடி வந்து விழுறாங்க. ஸோ இப்போ நைட்டு ஒரு 11:00 இருக்கும். பெருசாக யாருமே இல்லை அந்த ரோட்டில். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஜிமினோட கார் முன்னாடி வந்து காய் டக்குன்னு காரை பிரேக் போடுறாரு. ஜிமின், என்னடாச்சு? தெரில மச்சான், எவனோ ஒருத்தன் வந்து கார் முன்னாடி விழுறான், கண்ணு தெரிலையே என்னமோ. என்னடா சொல்கிற? நல்லா பாரு. ஏய் ஆமாடா, அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு முன்னாடி காட்டுறாங்க. முன்னாடி ஒரு 4-5 பேர் அப்படியே யாரையும் துரத்திட்டு வந்திருப்பாங்களாட்டங்குது. ஸோ அப்படியே அந்த கார் முன்னாடி நிற்கிற பர்சனை பார்த்துட்டு அவங்க அப்படியே நிற்கிறாங்க. ஜிமின் அப்படியே கார்லேருந்து இறங்குறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே எழுந்து வேகமாக ஜிமினுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் அந்த பர்சனோட ஃபேஸை பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஷுக்கா தான். அப்படியே ஜிமின் பின்னாடி வந்து நின்றுட்டு, ப்ளீஸ் 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 ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஜிமின், ஏய் பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட. அப்போ தான் ஷுக்கா யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின். ஏய் கோழி குஞ்சு, நீ எங்கே என்ன பண்ணுற? ஆமாம், நீ பாடி கார்டு தானே, இங்கே என்ன பண்ணுற நீ இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ ஜிமின், எது கோழி குஞ்சா? டேய் என்ன திமுறா? அதெல்லாம் இருக்கட்டும், ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண, அவனுங்க என்ன கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாடுங்க. எது உன்னையா? நீ அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாதே. ஏய் கொல்ல கத்திரிக்கா அப்படி சொல்லிட்டு ஷுகா சொல்ல. எது கொல்ல கத்திரிக்காயா? டேய் எவன்டா அவன்? இவனை பிடிச்சிட்டு போதானே வந்தீங்க, வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவை முன்னாடி தள்ளி விட. ஷுகா திரும்ப பின்னாடி ஜிமினுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏய் ப்ளீஸ் 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 ஜிமின் காப்பாத்துறா, ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுடா, இவனுங்க என்ன பிடிச்சிட்டு போக பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கெஞ்சுறாரு. ஜிமின்கே சிரிப்பு வந்துடுது. காய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே நிற்கிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி சொல்கிறது ஜிம்பாடி மாதிரி இருக்குது. ஷுகா அதை பார்த்துட்டு, இங்கே பாடுறா அப்படிங்களே பார்க்க தடியனுங்களாட்ட இருக்கானுங்க, என்னெல்லாம் அவங்ககிட்ட சண்டை போட முடியாது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்ல. ஜிமினும் சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷுகாவை விட்டுட்டு முன்னாடி போகிறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பர்சன் மட்டும், ஹெட்டு மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் மட்டும் வந்துட்டு, இங்கே பாரு என்ன பண்ணுற? அதை நான் கேட்கணும். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவனை எதுக்கு துரத்திட்டு வரீங்க? அது உனக்கு தேவையில்லாதது. பேசாமல் அவனை எங்கள் கூட அனுப்பி வை, எங்களுக்கு அவன் தேவை. அப்படியா? அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குது? டேய் நீ என்னடா பண்ணுற? இவனுக்கிட்ட இதை பிடிங்கிட்டு வந்துட்டியா என்ன? என்னடா டேய் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்ல. ஜிமின் அப்படியே திரும்பி, அவனை பார்த்தா அந்தளவுக்கு ஒர்த்தான மாதிரி தெரியலையே, அவனை எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போக நினைக்கிறீங்க? அது உனக்கு தேவையில்லாதது, அவனை எங்கள் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்ல. ஜிமின் எதுவுமே பேசலை. அப்படியே அவரோட பாக்கெட்லேருந்து கன் எடுத்து அப்படி சொல்லிட்டு அவரோட ஹெட்டில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே, இப்போது என்ன பண்ணுறீங்க? அந்த வேலையை பார்த்து எல்லாருமே அப்படியே இங்கேருந்து ஓடிடணும், புரியுதா? என்ன கன் வச்சு எங்களை மிரட்டுறியா? நான் கண் வச்சு மிரட்டுற ஆள்லாம் கிடையாது, பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். பொறுமையாக சொல்லும் போதே கேட்டுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லை நான் அவனை கூட்டிகிட்டு தான் போவேன், அவன் எனக்கு வேணும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டுருக்காரு. இங்கே ஷுகாவுக்கு தான் ஜிமினோட கையில் கன்னை பார்த்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவன் கன்னெல்லாம் வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பர்சனில் ஒரு பர்சன் தான், ஏய் என்ன மிரட்டுறியா? நாங்கள் 5 பேர் இருக்கோம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுங்காக அவனை எங்கள் கூட அனுப்பிட்டு வந்த வழியை பார்த்து போயிடு. அவனை அனுப்ப முடியாதுன்னு சொன்னால் உன்னை கொன்னுட்டு அவனை கூட்டிகிட்டு போவோம். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொன்றுன்னு சொன்ன அந்த பர்சனையே அப்படியே காலையே ஷூட் பண்ணுறான். ஸோ அப்படியே காலை பிடிச்சிட்டு கீழே விழுறான். இப்போ ஜிமின் அந்த பர்சனுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே அவருக்கு ஹைட்டுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு அவரோட செஸ்ட்டில் கண்ணை வச்சு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டே, என்ன சொன்ன? கொன்னுட்டா? சொல்லக்கூடாது, செஞ்சிடணும். நீ என்ன நினச்ச? பார்க்க குழந்த மாதிரி இருக்கான், அவன் எதுவும் பண்ண மாட்டானா? தப்பாக யோசிச்சுடா. நான் பார்க்க ரொம்ப சைலண்ட்டானவன், ஆனால் என்கிட்ட வேண்டாம். அவனை கொடுக்க முடியாதுன்னா முடியாது. இங்கே இருக்கிற எவனாவது இன்னொரு வாட்டி அவன் பக்கத்தில் பார்த்தேன், இல்லை அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற எவனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவனை யார்
கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அவனை யார் பிடிச்சிட்டு வர சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுங்க, அவன் என்னோடது, இந்த ஜிம்மினோடது, பாக் ஜிம்மினோடது, புரியுதா? ஓ அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே நிற்கிறானுங்க. ஈவன் ஷுகாக்கே ஷாக்காக இருக்க. ஏன்னா ஜிமினி இந்த மாதிரி பேசி அவன் பார்த்ததே இல்லை. 2 டைம் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமே ஷுகா கிட்ட வந்து ஷுகா என்ன தான் பண்ணியிருந்தாலும் ஜிமின் அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இப்போ ஜிமின் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஷுகாக்கே ஒரு மாதிரி பயமாயிடுது. பட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த பர்சனோட செஸ்ட்லேருந்து கன் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் நீட்டிக்கிட்டே, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் என்னோடய உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். போய் சொல்லு, எவன் அவங்களை அனுப்பினானே அவன்கிட்ட, அவன் என்னோடது, யாருக்கிட்டையும் அனுப்ப முடியாது, புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷுகாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த காரில் ஏற்றுறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். டாடா, பை பாய்.